பாட்டு பண்ணலான்னு சொல்லி சந்தோஷ் சாரும் இவங்களும் சொன்னப்போ, சரி போய் தேடி பார்க்கலாம். நம்ம எப்படி உணவு முறை வந்து தமிழர்கள் எப்படி வகுத்து வச்சுருக்காங்கன்னு தேடி பார்க்கலான்னு பார்த்தப்போ, அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் வந்து கிடச்சிது. அதெல்லாம் பாட்டில் கொண்டு வரலான்னு யோசித்தோம். என்னென்னா, இப்போ ஒரு ஆயில் போடுவோம் இல்லையா வண்டிக்கு, ஃப்ரீயாக எது போயிட்டு வரணுனாலும் ஆயில் போடுவோம் நம்ம ஜென்ரலாக. அந்த மாதிரி நம்ம உணவு குழாய்க்கு ஆயில் போடுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நெய் பருப்பெல்லாம் நம்ம சாப்பிட்றோமா. ஒரு இலையில எதெல்லாம் வச்சு என்ன ஆர்டரில் சாப்பிட்ணுங்கிறது கூட தமிழர்கள் ஏன் வகுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம சாப்பிடும்போது ஒரு சூடு உருவாகுமா உடம்புல, அதை தணிக்கிறதுக்காக கடைசியாக மோர் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ அழகாக தமிழர்கள் உணவு வகைகளை பிரித்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுதான் வரிகளாக வந்திருந்தது. நெய்யும் பருப்பும் முதலாக உள் சென்று உணவு குழாய் வரை தன்மையாக்கும், ருசிக்காக உண்டவை செரிக்காத மற்றவை ரசம் ஊற்ற இதை மாற்றி நன்மையாக்கும், கருணை கிழங்காலை கொழுப்பை கரைக்கிறோம் சாப்பிட்ட சூட்டையே மோரிட்டணைக்கிறோம், பாட்டிக்கு தெரிந்தது என்னாலும் சிறந்ததே ஆராய்ந்து பார்க்க நம் விஞ்ஞானம் மறந்ததே அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்னைக்கு என்னத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம்.